சார், ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான சென்சார் பிரச்சனையை வளர்க்க அந்த பட தயாரிப்பு நிறுவனம் வாபஸ் வாங்கிருச்சு. இப்ப அந்த படத்துக்கான பிரச்சனை எல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கலாமா? லீகலா இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு லீகலா போனதுக்கு தான் இவ்வளவு ஒரு டைம் எடுத்தது நம்மளுக்கு. இப்போ அவங்க வந்து ஜஸ்டிஸ் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இந்த கேஸை விட்ரா பண்ணீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால லீகல் இனிமே எந்த பிரச்சனையும் இந்த படத்துக்கு கிடையாது. இப்ப பிரச்சனையே வந்து சென்சர் போர்டு மூலமா போறதா. சென்சர் வந்து முதல்லயே கேட்டது வந்து ரிவைசிங் கமிட்டி வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு ஒத்துங்கன்னு சொன்னது இவங்க ரிவைசிங் கமிட்டி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நேத்தே அது வந்து நீங்க எல்லாம் செய்தி கொடுத்துட்டீங்க. ரிவைசிங் கமிட்டி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுட்டு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு அவங்க உடனே வந்து சர்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா படம் ரிலீஸ் ஆயிடும். சென்சார் போர்டுல ரிவைசிங் கமிட்டியோட காலக்கெடு எவ்வளவு நாள் இருக்கும்? சார், ப்ராசஸ் படி பாத்தீங்கன்னா 20 நாட்களுக்குள்ள ரிவைசிங் கமிட்டி பார்க்கணுன்றதுதான் காலக்கெடு, அந்த சென்சர் போர்டுல இருக்கிற காலக்கெடு. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ரிவைசிங் கமிட்டி சேர்மன் வந்து டேட் கொடுத்துட்டாங்கன்னா எனி டே பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வந்து இந்த வாரமே கூட பாத்துடலாம். ரிவைசிங் கமிட்டி சேர்மன் இங்க இல்ல, அவங்க பெங்களூர்ல ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் ஹைதராபாத்ல இருக்காங்க. இப்ப அவங்க வந்து ஒருத்தர் வந்து நாங்க வந்துடுறோம் நாளைக்கே வந்துடுறோம்னா நாளைக்கே கூட வந்து சென்சர் வந்து ரிவைசிங் கமிட்டி பார்க்க முடியும். பார்த்துட்டாங்கன்னா கட்லிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க கட்லிஸ்ட் படி சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா சர்டிபிகேட் உடனே கிடைச்சிரும். அதாவது வித்தின் 5-6 டேஸ்க்குள்ள முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ரிவைசிங் கமிட்டி சேர்மன் டைம் எடுக்கிறாரு அப்படின்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். ஆனா எல்லாமே 20 நாட்களுக்குள்ள முடிஞ்சிடணும். அப்படிதான் நடக்கும் இந்த ப்ராசஸ். சென்சார் போர்டு கிளியரன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை வெளியிடுறதுக்கு எவ்வளவு நாள் அவகாசம் தேவைப்படும்? ஒரு பட தயாரிப்பாளரா நீங்க எவ்வளவு நாள் அதை எடுத்துக்கிடுவீங்க? 7 நாட்கள் மினிமம் வேணும். ஏன்னா எல்லா திரையரங்கும் வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும். அவங்க சென்சர் சர்டிபிகேட் கையில கிடைச்ச ஒரு 4 நாட்களாக தான் அவங்களுக்கு தேவைப்படும். அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி அந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய லெவல்ல எல்லா தியேட்டரும் எல்லாம் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 900 திரையரங்குல ரிலீஸ் ஆகும். மினிமம் 900 திரையரங்கு. வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா 5000-6000 திரையரங்கு ரிலீஸ் ஆக போகுது. அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க டைம் கொடுத்தாதான் அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் பண்ண முடியும். அந்த டைமிங் தான் நான் சொல்றேன், அந்த 7 டேஸ். அதாவது சென்சர் சர்டிபிகேட் கிடைச்ச 7வது நாள் இந்த படம் ரிலீஸ் ஆயிடும். தயாரிப்பாளர் வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சொன்னது என்னன்னா, இந்த மாசத்துல கண்டிப்பா படம் வந்துடும், ப்ரிப்பேர்டா இருங்க, எல்லாம் ரெடியா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. ரெடியா இருங்கன்னா இப்ப 13ஆம் தேதி வர முடியாது. ஏன்னா நாளைக்கு கோர்ட் எல்லாம் கிளியர் ஆன, அதாவது சரி நாளைக்குள்ள சென்சர் கிளியர் ஆனாலும் அவங்க உடனே ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணணும். அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணி ஒரு பெரிய வசூல ஆரம்பிக்கணும். அப்போ அந்த கால நேரம் தேவைப்படுறதுனால 20 பிப்ரவரியோ இல்ல 27 பிப்ரவரியோ இந்த படம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். 20 நான் சொல்றது ஃப்ரைடே சொல்றேன். ஒருவேளை 19 கூட வரலாம். 19 ஃப்ரைடேக்குள்ள வந்து 19 பிப்ரவரி வரலாம். இல்லைன்னா வந்து 26ஆம் தேதியே கூட வந்துடலாம் இந்த படம். உங்களுக்கு கிடைச்ச தகவல் படி பட தயாரிப்பு நிறுவனம் சென்சார் போர்டு சொல்ற கட்டெல்லாம் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் அவங்க ரெடியா தான் இருக்காங்க. அதாவது இந்த படம் இந்த மாசம் வெளியாகணும், அதனால எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கமிட்டி பார்த்துட்டு அவங்க லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு இன்னும் அதிகமாலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த கட்டை நீங்க ஒத்துக்கிறீங்களா தான் கேட்பாங்க. அதாவது அவங்க ஆல்ரெடி அந்த கட் லிஸ்ட் அவங்ககிட்ட இருக்கும். என்ன எக்ஸாமினிங் கமிட்டி முதல்ல என்ன கொடுத்தாங்கன்னு அந்த லிஸ்ட் அவங்ககிட்ட இருக்கும். அதை பார்த்துட்டு ஓகே ஃபைன் இதுவே போறோம் அப்படின்னு தான் எக்ஸாமினிங் கமிட்டியில மோஸ்ட்லி சொல்லுவாங்க. அந்த கட் லிஸ்ட் படி நீங்க வந்து ஆல்ரெடி படத்தை சப்மிட் பண்ணிருக்கீங்க, அதனால ஓகேன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே ஓகே ஃபைன் சென்சார் உடனே சர்டிபிகேட் கொடுத்துருங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளவு ஸ்மூத்தா முடிஞ்ச பிறகு இனிமேவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த படம் வந்து ஸ்மூத்தா ரிலீஸ் ஆயிடும் தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம்.